புதிய பாடத்திட்டத்தில் சிக்கல்கள். முதலாம் தர ஆங்கில பாட புத்தகத்தில் உருவ மாற்றங்கள், பெயர் மாற்றங்கள். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய நிலைப்பாடு என்ன? என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். 56 குறைபாடுகள் புத்தகங்களில் உள்ளதாக தகவல்கள். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். மகுடன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. பார்த்துருப்பீங்க முதல்ல கல்வி சீர்திருத்தம், அதற்கு பிறகு வந்த சம்பவங்கள், பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்கள் கடந்து சென்றுட்டாங்க. இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம் பற்றி நிறையவே நாமளும் பேசிட்டோம், நீங்களும் பேசிட்டீங்க, பாராளுமன்றத்திலும் பேசிட்டாங்க. சீர்திருத்தத்தை பற்றி பேசினாங்களே தவிர, சீர்திருத்தத்தில் 6ஆம் தரத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற மொடியூலை பற்றி பேசினாங்களே தவிர, கல்வி அச்சிடப்பட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய குறைபாடை பற்றி யாருமே பேசலை. இது ஒரு உண்மையான ஒரு கருத்து. குறிப்பா இந்த குறைபாடை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சுட்டிக்காட்ட மறந்த கதை அப்படின்னு சொல்லலாம். உதய கம்மன் பில சில விடயங்களை நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புல சொல்லியிருந்தாரு. பாட புத்தகத்துல இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வாறு சிக்கல் இருக்கு, 56க்கும் மேற்பட்ட குறைபாடுகள் இருக்கு அப்படின்றத உதய கம்மன் பில சொல்லி காட்டியிருந்தாரு. இந்து கோவிலை முஸ்லிம் பள்ளியை අතර ඡායාරූප දෙකක් දුන්නොත් වෙනස හඳුන්වනවා. හැබැයි එකේ පන්තියේ ඉංග්‍රීසි පාඩමක කෝවිලට මුස්ලිම් පල්ලිය කියලා මුස්ලිම් පල්ලියට කෝවිල කියලා සඳහන් කරලා තියෙනවා. පහේ පන්තියේ දරුවෙකුටත් හඳුන ගන්න පුළුවන් වෙනස හඳුන ගන්න බෑ කියන්නේ මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ කරන අයට පහේ පන්තියේ දරුවෙකුගේ තියෙන දැනුමවත් නැහැ කියලා. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த குறைபாடுகள் இவர் சொல்ற விடயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்றத கொஞ்சம் ஆராயணும், கொஞ்சம் பார்க்கணும். இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி மாறு தட்டி கொள்றாங்க. நாங்க பிழையே செய்யாதவங்க, நாங்க பிழையே இல்ல, நாங்க சரியா தான் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறு தட்டி கொள்றாங்க. இவங்களால தட்டி கொள்ற இந்த மாறு தட்டல்களை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இது இந்த போன்ல இருக்கிற புத்தகத்தினுடைய பிரதிகள் அல்லது நான் எடுத்த போட்டோ விஷயத்தோட சொல்லலாம். இது தரம் 1 ஆங்கில புத்தகத்துல ஆக்டிவ் 16C, அதாவது 16ஆம் பாடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பிழை. இந்த ஒரு புத்தகத்துல மட்டும் நான் கண்டுபிடித்த பிழைகள் 3. தரம் 1 மாணவர்களினுடைய கல்வி புத்தகத்துல நேற்று இரவு நான் போயிட்டு கண்டுபிடித்த பிழைகள் 3. பிள்ளைகளுக்கு, சின்னவங்களுக்கு நேசரி, அதாவது அவங்க பாலர் பாடசாலையிலிருந்து 1ஆம் தரம் வரைக்கும் அல்லது 5ஆம் தரம் வரைக்கும் நிறைய இந்த புகைப்படங்களை வைத்து அதற்கு அப்புறம் தான் இந்த கல்வி கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா காட்சியும் அதற்கு பிறகு அதற்கான சொற்கள், எழுத்துக்கள், அந்த காட்சிக்கான விளக்கங்கள் வழங்கப்படும். இந்த புத்தகத்துல நான் எடுத்த போட்டோல அந்த போட்டோவையும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நான் தாரேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம். அதுல முதல்ல சிங்கள ஒரு குடும்பம், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குடும்பம், முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு குடும்பங்களை போட்டு புகைப்படமா பதிவிட்டு இருக்கிறாங்க. குடும்ப படத்துல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆரம்பத்திலே பிழைகள், கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில 1ஆம் தரம் கற்கின்ற மாணவர்கள் புத்தகத்திலும் இந்த பிழைகள் இருக்கும். அதுல சொல்லி இருக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி போட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க குடும்ப உறுப்பினர்கள். அது சமனான முறையில் இருக்கு. தமிழ், அதுக்கப்புறம் சிங்களம், முஸ்லிம் அப்படின்ற எல்லா குடும்பங்களையும் சேர்ந்த உறுப்பினர்களுடைய அந்த புகைப்படமா அதை வரைஞ்சி பிள்ளைகளுக்கு காட்டி இருக்கிறாங்க. இப்ப நான் காட்டுறது இதுல 1வது புகைப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வயதான பெண்மணியுடைய தோற்றம் ஒரு புகைப்படம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த வரையப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்துக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க கிராண்ட் ஃபாதர். அதே போல 2வது புகைப்படம் அதிலே பாத்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும். ஒரு வயதான ஒருத்தவர் தாடி வச்சு தொப்பி போட்டு அவருக்கு மேல தலைக்கு மேல எழுதியிருக்காங்க கிராண்ட் மதர். இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி சீர்திருத்தத்துல ஃபாதரை மதரும், மதரை ஃபாதராகவும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். ஒரு பாட்டிய தாத்தானு, ஒரு தாத்தாவை பாட்டின்னு புத்தகத்தில் எழுதி இருக்குதுங்க. சில நேரம் நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, தவறுதல் நடக்கலாம் தானே. கிட்டத்தட்ட அவ்வளவு புத்தகத்திலையும் தவறு. 56 பிழைகள் பாட அச்சு புத்தகத்துல இருக்குது. என்ன கல்வி சீர்திருத்தம் இது? இந்த முறை 1ஆம் தர மாணவருக்கு வழங்கக்கூடிய புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த போர்டெல்லாம் வச்சு, ஸ்மார்ட் போர்டெல்லாம் வச்சு கற்பிக்கிறதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. இந்த பாடத்திட்டத்தில் நான் சொல்றது 1ஆம் தரம் ஆக்டிவிட்டி 16C
செயற்பாடுகள் 16C முதலாம் தரம் ஆங்கில நூல்ல என்ன கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? ஆரம்பத்திலே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை இல்லையா கற்றலை கொடுக்குறீங்க. ஒரு பாட்டிக்கு மேல தாத்தான்னு எழுதிருக்கீங்க, ஒரு தாத்தாவுக்கு மேல பாட்டின்னு எழுதிருக்கீங்க. அறிவு இல்லாத அதிகாரிகளா இருக்கிறீங்க, கல்வி அறிவு இல்லாத அதிகாரிகளா இருக்கிறீங்க. பிள்ளைகளை திருத்துறதுக்கு பிள்ளைகளை பார்த்து நீங்க இந்த புத்தகங்களை அச்சிட மாட்டீங்களா? புத்தகத்தை பார்த்து கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அச்சிட மாட்டீங்களா? அப்படியே கொடுத்தாங்க, அப்படியே அடிச்சு எடுத்துட்டோம்ன்றத சொல்லி இருக்கிறாங்க. இது முதலாம் தர பாட புத்தகத்துல நான் கண்ட ஆக்டிவிட்டி சி. ஒரு தாத்தாவை பாட்டின்னு, ஒரு தாத்தா பாட்டிய தாத்தான்னு வர்ணிச்சிருக்காங்க, பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். என்ன ஒரு சீர்திருத்தம் பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான சீர்திருத்தம். அடுத்த பிள்ளை அதே புத்தகத்துல அதே கிரேட் 6 ஆக்டிவிட்டி 43B. ஆக்டிவிட்டி 43 இது உங்களுக்கு நான் வந்து இந்த மொபைல் போன்ல காட்டுறேன். இதற்கான புகைப்படம் உங்களுக்கு வரும். அதுல இந்த ஆக்டிவிட்டி 43B இது நான் பார்த்தது என்னோட பிள்ளைகளோட தரம் 1 ஆங்கில பாடநூல். நான் இன்னும் தமிழ், இஸ்லாம் அப்படி நிறைய ஒரு 5-6 பாடநூல் கொடுத்திருக்கிறாங்க. நான் இன்னும் எதையும் சரியா பார்க்கல. நான் பார்த்து தேடி எடுத்த பிள்ளைகள் தான் இதுகள். இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் நல்லூர் கோயில் இருக்கு, மறுபக்கம் வந்து டெவட்டகஹா ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது. 2 மத சார்பான 2 மத வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. எப்பயுமே குழந்தைகளுக்கு வந்து புகைப்படத்தை காட்டி அதுக்கு பிறகுதான் அந்த டீடைல்ஸ் சொல்லுவாங்க. என்கிட்ட அந்த புகைப்படத்தை மனதுல பதிய வைத்தால் தான் அந்த பிள்ளைக்கான அறிவு, அந்த பிள்ளைக்கான தெளிவு ஈஸியா வழங்க முடியும். வர்ணங்கள், புகைப்படங்கள், இது இப்ப ஸ்கூல்ல நிறைய கிரேட் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய புகைப்படங்கள், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒரு டிசைனா புகைப்படமா தான் இருக்கும். எல்லாம் ஒட்டப்பட்டு மதில்கள் சுவர்கள் ஒட்டப்பட்டு தொங்க விடப்பட்டு, ஏன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வந்து இப்படிதான் போகணும், இதுதான் முறைன்னு சொல்றது இருக்கு. இப்போ நான் காட்டுற இந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மேலாவிலே முதலாவதாக நல்லூர் கோயில் இருக்கு. சரியா? நல்லூர் கோயிலுக்கு முன்பக்கம் இந்த நல்லூர் கோயிலினுடைய தகவல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கீழால டெவட்டகஹா ஜும்மா பள்ளி வாசலினுடைய புகைப்படம் இருக்கு. நல்லூர் கோயிலுக்கு கீழே தகவல் இருக்கு. இதை எப்படி அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளும்? இந்த புகைப்படத்தையும் இந்த சப்ஜெக்டையும் ஆக்டிவிட்டி 43B செயற்பாடு 43B. இப்போ இதுல இருக்கிற இந்த புகைப்படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கோயிலுக்கு கீழே டெவட்டகஹா ஜும்மா முஸ்லிம் பள்ளியினுடைய தகவல்களை வந்து பதியப்பட்டிருக்கிறாங்க. டெவட்டகஹா ஜும்மா பள்ளிவாசலுக்கு மேல நல்லூர் கோவிலுடைய தகவல்களை வந்து பதிஞ்சிருக்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த பிள்ளை எப்படி இதை எடுத்துக்கொள்ளும்? புகைப்படம் கோயில்ட பேரை மாற்றியும் பள்ளி என்ற பேரை மாற்றியும் தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. ஒரு இப்ப பார்க்கிற நேரம் ஒரு கோயிலை பள்ளியாகவும் ஒரு பள்ளியை கோயிலாகவும் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப அது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். கோயிலை மேல போட்டாச்சு, பள்ளியை கீழே போட்டாச்சு, இல்ல பள்ளியை மேல போட்டாச்சு, கோயிலை மேல கீழே போட்டாச்சு. 2க்கும் முன்னாடி தகவலை கொடுத்திருக்கலாம். இப்போ நான் தேடின பிள்ளைகள் தான் இது. ஒரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகள பாடநூலை எடுத்து கொஞ்சம் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த முறை வெளியிடப்பட்ட பாட புத்தகங்கள்ல 56 பிள்ளைகள் இருப்பதாக வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. இது பாராளுமன்றத்தில் பேசவே படல. இதை விட்டுட்டு இந்த அந்த தவறான இணையதளம், பிரதமரை விமர்சிக்கிறது, தவறான இணையதளத்தை பற்றி பேசுறது, முழு நாளுமே இதை பத்தி பேசி காலத்தை ஓட்டுனாங்களே தவிர இருக்கக்கூடிய இந்த பிழைகளை யாருமே சுட்டி காட்டல, யாருமே பேசல, யாருமே பார்க்கல. இப்ப நான் பார்த்த ஒரு புத்தகத்திலே 3 பிழைக்கு மேல இருக்கு. 3 முன்னாடி அதனுடைய காஃபோட்டோலையும் பிரச்சனை இருக்கு. இப்ப நாங்க பார்த்ததிலே இவ்வளவு சிக்கல்னு சொன்னா மத்த புத்தகங்கள்ல இவ்வளவு பிழைகள் இருக்கும். இது பிழையா பிள்ளைக்கு வந்து தகவலை கொடுக்கிறது, கல்வியை வழங்குறது ஒரு சிஸ்டம் இல்லையா? ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிறவங்க எச்சி தொட்டு அப்படி அழிச்சிட்டு நம்ம சொல்லுவோம் இல்ல, சின்ன காலத்தை அப்படி எச்ச தொட்டு அழிச்சு விட்டா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பண்ற வேலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது நான் கண்ட பிழைகள். இன்னும் நிறைய புத்தகங்களுடைய பிழைகள் இருக்குது. நான் அடுத்தடுத்த நோட் டாபிக்ல உங்களுக்கு தரதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒரு தாத்தாவை பாட்டியாகவும் ஒரு பாட்டியை தாத்தாகவும் மாற்றிய பெருமை இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சு, கல்வி அதிகாரிகளுக்கு, கல்விசார் குழுக்கு சார்ந்தது. அந்த பெருமை அவர்களை சார்ந்தது. மாறுதட்டி கொள்ளுங்கள். ஒரு கோயிலை பள்ளிவாசலாகவும் ஒரு பள்ளிவாசலை கோவிலாகவும் சித்தரித்த பெருமை இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள், கல்வி அமைச்சினுடைய ஏனைய அங்கத்தவர்கள், இந்த பாட புத்தகத்தை பிரதியிடுவதற்கு இருந்த குழு, அதை சரிபார்க்க இருந்த குழு, அவர்களை சார் மார்த்தட்டி கொள்ளுங்கள். பெருமை இலங்கையினுடைய பெருமை, இலங்கை பெற்றெடுத்த கல்வி செல்வங்களின் பெருமை. என்ன சமூகையா, இவ்வளவு பிரச்சனை புத்தகத்திலே இருக்கிற நேரம் மாடியூலை பத்தி பேசுறீங்க, வெப்சைட்டை பத்தி பேசுறீங்க, ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சிக்கிறீங்க. நான் சரி பிள்ளைன்னு சொல்லல. ஒரு சிலபஸையும் ஒரு பாட புத்தகத்தை எடுத்து செக் பண்ணீங்கன்னு சொன்னா இவ்வளவு பிழைகள் இருக்கு. என்னங்க கல்வி அறிவை கொடுக்கிறோம், சமூகத்தை எதிர்காலத்துக்கு வளர்த்து விடுறோம். இப்படி குறைபாடுகள், இப்படி பிழைகள் இருக்கலாமா? யாருக்கிட்ட போயிட்டு சொல்றது? யாருக்கிட்ட போயிட்டு முறையிடுறது? வெக்கமா இல்லை நம்மளுக்கு? இலவச கல்வி
அதனாலயா இப்படி இலவச கல்வி கொடுக்கிற நாடு, அதனாலதான் இப்படி இலவசமா கொடுக்குறீங்களா எல்லா விஷயங்களையும்? பெரிய பிள்ளைகளா இருந்தா நாம சொன்னா புரிஞ்சுக்கிறோங்க, இல்ல அந்த இடத்த மார்க் பண்ணி ஏதாவது பண்ணுனா புரிஞ்சுக்கிறோங்க. முதலாம் தரம் 6 வயசு 5 வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அறிவா இது? பேசுனா நம்மளை தப்புன்றான், பேசுனா அவன் வந்து சோசியல் மீடியால கமெண்ட் அடிச்சுட்டு போறாங்க. சும்மா நீங்க ஆதரவு வழங்குற கட்சி இல்ல நீங்க ஆதரவா இருக்கிற அரசாங்கம்னு சொல்லி யோசிக்காதீங்க. இதுகள் பிழை, முழுமையான பிழைகள் இருக்கு. ஒரு வீட்டிலையும் ஒரு பெற்றோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய புத்தகங்கள் எடுத்து செக் பண்ணுங்க. 5ஆம் தர புத்தகத்திலையும் பிழை இருக்குதுங்க. நான் அதையும் இந்த நிகழ்ச்சிக்காக கொண்டு வரலாம். 5ஆம் தர புத்தகத்திலையும் பிழைகள் இருக்கு. என்னங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அறிவை கொடுக்கிறோம், பிழைகளான கல்வி அறிவை தான் கொடுக்கிறோமா? நாமளே பிழை விடலாமா? பாட புத்தகத்துல அச்சிடுறீங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பாட புத்தகங்கள் கொண்டுட்டு போறீங்க? இந்த பாட புத்தகங்களை எத்தனை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பீங்க இல்லையா? இந்த பிழைகளோட தான் கொடுப்பீங்களா? அதை கரெக்ஷன் பார்க்க பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷன் பார்க்கவே இல்லையா? இல்ல பிரிண்ட் பண்ண முதல்ல அதை கரெக்ஷன் பார்க்கலையா? என்னத்தை பேசுறது, என்னத்தை சொல்றது? இன்னும் இதே போல தவறுகளை நாங்க தைரியமா சுட்டி காட்டுவோம். எனவே நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். திரும்பவும் சொல்றேன், ஒரு தாத்தாவை பாட்டியாகவும் ஒரு பாட்டிய தாத்தாவாகவும் ஒரு பள்ளிவாசலை கோயிலாகவும் ஒரு கோயிலை பள்ளிவாசலாகவும் மாற்றிய பெருமை இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சரையும் இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி அதிகாரிகளும் கல்வி அமைச்சில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஏனைய அனைவரையும் சாரும் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் பண்ணுங்க. மக்கள் முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கிறாங்க. கல்வி ஒரு குடிமகனுடைய சொத்து. அதற்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் தரவுகள் உறுதி செய்யப்பட்டு ஆராய்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரதியிடணும். இதோ இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றும் ஒரு டாபிக்கினூடாக விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.